எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கேழ்வரகு மாவில் இனிப்பு அடை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு இப்போ ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது நுணுக்கி எடுத்துக்கலாம், தட்டி எடுத்துக்கலாங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க. வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இனிப்பு ருசியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடலக்காய் வேர்க்கடலையை தட்டி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்குறேங்க, சூடு பண்ணி. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இது சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. அதனால் கம்மியாக வச்சுக்கலாம். வேகமாக வச்சோம்னா சீக்கிரமாக தீர்ந்து போயிடுங்க. இது மெதுவாக தான் வச்சு வேகணும். எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இது அப்படியே வச்சு கூட சுடலாங்க. தோசைக்கல்லில் நல்லா மெலிசாக வரணுன்னாக்கா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க. பக்கத்தில் தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்கலாங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டிக்கலாங்க. கல்லுலேயே கூட வச்சு தட்டலாங்க. இப்படி தட்டினோம்னாக்கா நம்மளுக்கு கை சூடாது. இது இனிப்பு ரொட்டிங்கிறதுனால கொஞ்சம் தட்டிட்டு போட்டோம்னாக்கா பரவாயில்லைங்க. இல்லைன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால தான் நான் இது வச்சுருக்கிறேன். வாழை இலை வச்சு அதில் தட்டிக்கலாம். இப்போ அவசரத்துக்கு நான் இந்த பேப்பர் வச்சு தட்டுறேங்க. பிளாஸ்டிக் கவர் வச்சு அது மேலே தட்டிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், தட்டினது இப்போ தோசைக்கல்லில் போட்டாச்சுங்க. சுற்றிலும் எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ விட்டுக்கலாங்க. நடுவுலையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் சேர்த்து தாங்க பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் தாங்க தண்ணி தொட்டு அப்புறம் தட்டுறப்போ கொஞ்சம் இலக்கமாயிடும். தண்ணியமாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம தண்ணி தொட்டோம்னாக்கா இன்னும் தண்ணி மாதிரி ஆகிடுங்க. அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க. கேழ்வரகு மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா வரும். இல்லைனாக்கா அடை உடஞ்சி வருங்க. கேழ்வரகு இனிப்பு அடை தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல சுவையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.